உங்களுக்கு நீங்கள் 60 or 65 இயர்ஸ் இருக்கும் போது யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? யூ ஷுட் பி இண்டிபெண்ட், ரைட்? இன்றைக்கி உங்களுக்கு 25 இயர்ஸ் ஒரு 30 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இன்னும் 30 இயர்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் யூ வில் பி 60. நம்ம யாரும் கவர்மெண்ட் ஜாபில் அதிகம் பேர் இல்லை. ஸோ இப்போ நமக்கு இன்கம் சோர்ஸ் என்னவாக இருக்க போகுது? when we reach 60 நம்ம கவர்மெண்ட்டில் இருந்தான்னா நமக்கு பென்ஷன் வரும். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஸோ இப்போ தான் இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எவ்வளோ முக்கியம்னு மக்களுக்கு தெரிய வருது. அண்ட் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இன்கம் சோர்ஸஸ்னு வரும்போது நமக்கு வர இன்கம்மை 2 விதமாக பிரிக்கிறோம். 1 ஆக்டிவ் இன்கம் அண்ட் நம்பர் 2 பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்ன்றது நம்ம ஒரு வேலைக்கு 9 to 5 ஜாப் போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியோ இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளுடைய ஃபுல் டே லைஃபோட அந்த 24 hours ஒரு 9 hours 9 to 5 ஜாப் மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் அந்த டைமை நீங்கள் அந்த வேலைக்கு செஞ்சு அதனால உங்களுக்கு வருமானம் வருதுன்னா இட் இஸ் கால்ட் ஆக்டிவ் இன்கம். ஓகே, ஸோ ஆக்டிவ் இன்கம் நம்மளால் எவ்வளோ வயசு வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த கம்பெனிலையும் 60 வயசு வரைக்கும் வேலைக்கு வச்சுருக்காங்களான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐடி ஜாப்ஸ்லாம் ஜாப் செக்யூரிட்டின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது? ஸோ தேர் கம்ஸ் பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம்ன்றது இப்போல்லாம் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு வருது இல்லையா? ஸோ பாசிவ் இன்கம்ன்றது நம்ம வேலை செய்யாமையே நம்ம காசை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது. ஸோ பாசிவ் இன்கம்னும் போது நம்ம காசு மட்டும் நமக்கு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மளுடைய எந்த ஒரு ஸ்கில்லோ இல்லை நம்மளுடைய வேறு ஏதாவது ஒரு விஷயத்தையும் நமக்காக வேலை செய்ய வைக்கலாம். ஸோ பாசிவ் இன்கம்னா என்னென்னு பார்க்கலாம், அதோடைய இம்பார்ட்டன்ஸையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ பாசிவ் இன்கம் அப்படின்னும் போது நம்ம வேலை செய்யாமல் நமக்கு பணம் வருது. அது எப்படிலாம் வர வைக்கலாம்? நிறைய வழி இருக்குது. ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் எடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, சென்னையில் இருக்குது, இல்லை ஒரு நல்ல ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு ரெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களோட பாசிவ் இன்கமாக மாறிடும். ஸோ நீங்கள் ஒரு 25, 30 ஒரு 40 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு வீடு வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வீடு வாடகை விடுறீங்கன்னா அது பாசிவ் இன்கம். இந்த மாதிரி நிறைய வழிங்க இருக்குது. நம்ம இப்போது சென்னையில் நமக்கு வீடு வாங்குறதே கஷ்டமாக இருக்கும்போது நம்ம ஒரு வீடு வாங்கி வாடகை விட வைக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வந்தால் தான் ரிட்டர்ன்ஸும் வருது. நம்ம ரியல் எஸ்டேட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ வேறு என்ன பண்ணலாம்? இப்போ இருக்கிற இன்டர்நெட் உலகத்தில் நம்மளுடைய ஸ்கில்ஸை வச்சு சம்பாதிக்க முடியும். ஸோ இப்போ நீங்களே ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ அந்த ஸ்கில்லை நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் த ஒர்க் யூ டூ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியும்னா நீங்கள் அதை பண்ணலாம். ஒரு அனிமேஷன் பண்ண தெரியும்னா அதை நீங்கள் பண்ணலாம். இல்லை என்ன ஒரு UI UX டெவலப்பர் அப்படின்னும் போது நீங்கள் அதை செஞ்சு தர முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ரைட் ஃப்ரம் யுடேமிலேருந்து கூட நீங்கள் கோர்சஸ் க்ரியேட் பண்ணி யூ கேன் அப்லோட் அண்ட் அதில் உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திஸ் வில் பி ஒன்ஸ் நீங்கள் அந்த ஒரு சாட்டர்டே சண்டேயில் உட்காந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு 50 hours நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு க்ளோஸ் கரிக்குலம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதை போஸ்ட் பண்ணிங்கன்னா த்ரூ அவுட் நீங்கள் அதை சேலுக்கு விடலாம். அண்ட் அதை யாரெல்லாம் வாங்குறாங்களோ ஸோ எப்போவுமே அது ஒரு ரெகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமாக அது உங்களுக்கு இருக்கும். ஸோ இது உங்கள் ஸ்கில்லை வச்சு நீங்கள் இது பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் அதர் ஆப்ஷன் இஸ் டு கிரியேட் அ பிளாக் க்ரியேட் பண்ணி அந்த பிளாக்ஸ் நிறைய விசிட்டர்ஸ் வரும்போது உங்களுக்கு ஆட்சன்ஸ் மூலியமாக நிறைய காசு வர ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் அடுத்தது போகிறீங்கன்னா இப்போ உங்ககிட்ட பணம் இருக்குது, நான் சம்பாதிக்கிற வயசில் என்னெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, நான் காசை செலவு வச்சு அது எனக்கு எப்படி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் டிவிடெண்ட்ஸ் ஆர் ஸ்டாக் அக்யூமுலேஷன். ஸோ ஸ்டாக்ன்றது ஈக்விட்டி அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் எப்போவுமே ஒரு ப்ரிஃபரபிள் மோடாக தான் நம்ம இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன? இட் கிவ்ஸ் அஸ் ஹையர் ரிட்டர்ன்ஸ் தேன் எஃப்டி. எஃப்டியில் போய் நம்ம பணத்தை போட்டு வைக்கிற மாதிரி இதில் போட்டு வச்சா அதை விட அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு என்னென்னா லாங் டேர்முக்கு எண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 years வெயிட்டிங் பீரியட் உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்கள் காசு உங்களுக்காக வேலை செஞ்சு உங்களுக்கு பணமும் வரும். ஸோ அது உங்களோட தேர்ட் ஆப்ஷன். வாட் இஸ் த ஃபோர்த் ஆப்ஷன்? அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாவில் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ரீல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அமேசானோட லிங்க் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களே. இப்போது ஒரு வீடியோ எடுத்தவங்கன்னா அதில் போடுறாங்க கீழே இல்லையா,
உங்களுக்கு நான் இந்த கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஐ மீன் யூஸிங் திஸ் ஸ்டாண்டு, ஃபோனு இதெல்லாம் போடுறீங்க. சரி, அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குறோம் இல்லையா? ஸோ தட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணுறீங்களா, அது ஒரு கிளிக்குக்கும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போகும், லைக் ஃபியூ சென்ட்ஸ் ஆர் பைசஸில் போகும். ஸோ ஆன் அ லார்ஜ் பேசிஸ் அது அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். ஸோ இது பாசிவ் இன்கம்முடைய மெத்தட்ஸை நம்ம இப்போ பார்த்துட்டோம். லெட்ஸ் கம் டு என்ன ஏஜில் பாசிவ் இன்கம்மை ஆரம்பித்தா நமக்கு நல்லது அப்படின்னு பார்க்கலாம். என்ன ஏஜில் ஆரம்பிக்கிறதுனா, நம்ம ஏர்லி ஸ்டார்ட் பண்ணுறது நமக்கு நல்லது. ஸோ ஒரு கைடு இருக்குது எந்தெந்த ஏஜில் என்னென்ன பண்ணணும்னு, as far as you're concerned in financially way. ஸோ 30s நம்ம என்ன பண்ணணும்னா, முக்கியமாக நமக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணிக்கணும். லைக் ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அந்த செக்யூரிட்டி நீங்களே உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, அண்ட் அது ரொம்ப முக்கியமும் கூட. ஸோ 20-25-20லேருந்தே நீங்கள் சிலர் வந்து இப்போ காலேஜ் டைம்லேருந்தே ஆரம்பிக்கிறாங்க இந்த பாசிவ் இன்கம்ன்ற இந்த கான்செப்டை. ஸோ அதுவும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லது. பட் as soon as you begin, the better it is, because the more returns and more wealth will be accumulated via passive income by the time you retire. And passive income உடைய பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும்ல. ஸோ passive incomeன்றது நம்ம உழைக்காமல் வர காசு, இதுதான் சிம்பிளாக தமிழில் சொல்லணும்னா. ஸோ உழைக்காமல் வர காசு வந்து என்னெல்லாம் நமக்கு தரும்? மன நிம்மதி தரும், டைம் தரும். முக்கியமாக நீங்கள் வேலைக்கு போகணுன்ற அவசியம் வந்து உங்களுக்கு இருக்காமல் போகும். அப்படி வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லாத போது நீங்கள் உங்களுடைய மற்ற ஆசைகளையும் எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றிக்க முடியும். கரெக்டாக இன்னும் உங்கள் ஃபேமிலி இன்னும் நல்லா பார்த்துக்க முடியும், அண்ட் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பாசிவ் இன்கமில். ஸோ நீங்களும் பாசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்க பாருங்கள். அண்ட் இன் அடிஷன் டு ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டையும் எடுத்துக்கலாம். பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நத்திங் பட் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்டில் நடக்க போகுது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒருத்தர் தனியாக ஒரு ஃபண்டாக வச்சு நடத்த போகிறாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து பீசஸ் ஆஃப் யூனிட்ஸ் வாங்குவீங்க. இஃப் யூ வாண்ட் நோ மோர் அபவுட் யுவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நான் தனியாக அதுக்கு வீடியோ போடுறேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் பாசிவ் இன்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ஃபோ தேவைப்பட்டதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். You will see in more videos. Thanks. Bye.